ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவுமே சுவையான கொள்ளு பொடி இட்லி பொடி தான் பார்க்க போகிறோம். ஒரு கப் கொள்ளு எடுத்து நல்லா சிம்ம அடுப்பில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மொறுன்னு இருக்கணும், அதே சமயம் தீஞ்சு போகக்கூடாது. இது கூட கருப்பு உளுந்து வறுத்துக்கலாம். கருப்பு உளுந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த உளுந்து வேணுமோ போட்டு வறுத்துக்குங்க. எள்ளு கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம். கடைசியாக அதை போட்டு அரைக்கணும், நல்லா இருக்குது. கல்லுப்பு வறுத்து எடுத்து வச்சுட்டு இப்போ எல்லாத்தையுமே நம்ம சிம்மில் வச்சு ஒன்றா வறுத்து எடுத்துக்கணுங்க. கடலை பருப்பி வறுத்துக்கலாம். இந்த எள்ளுப்பொடி உடல் எடையை குறிக்கிறதுக்கு ரொம்ப உதவுங்க. சாப்பாட்டுக்கு இட்லி தோசைக்கெல்லாம் நம்ம போட்டு சாப்பிட்லாம். சீரகம் வறுத்துக்கலாங்க. சீரகம் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. மிளகு எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக அடுப்பு சிம்மில் வச்சு வறுத்து எடுத்தோம்னா தான் கரெக்டாக வர மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பூண்டு, கருவேப்பிலை, பெருங்காயம் நான் ஏற்கனவே வீட்டு யூஸ்க்கு நம்ம பொரித்து வச்சுருக்கிறோம்ல எண்ணெயில் கட்டி பெருங்காயம், அதனால் பெருங்காயத்தை பொரிக்கலை. இதெல்லாம் வறுத்ததுக்கப்புறம் கூட போட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு சுவையான உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒரு கொள்ளு பொடி ரெடி. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.